ஹலோ மக்களே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம வேலூர் சண்டே மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம பல்லாவரம் க்ளோஸ்ன்றதுனால இந்த ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம சண்டே மார்க்கெட் கிளம்பியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம், என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க சில திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டு இருக்கான்னு பார்க்குறேன். சரி, இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ கவர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, அதையாச்சும் பண்ணி போடலாம், சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது ஒரு மார்க்கெட், இதுவும் ஓல்டு மார்க்கெட் தான். இங்கே எல்லா திங்ஸும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்க என்ட்ரன்ஸில் 2 வழி இருக்குது. இதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு ஒன்று இருக்குது, அந்த வேலூர் கோட்டைக்கு ஆப்போசிட்லேயே ஒன்று இருக்குது. 2 பக்கம் வந்தாலும் இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட், அந்த மாதிரி பழ மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் போடுற மார்க்கெட்டு, ரெகுலராகவே இருக்கும் அந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு. இங்கே உள்ளே போனதுமே நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஓல்டு கேன்ஸு, அந்த மாதிரி சில பழுப்பு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி டாய்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. இந்த ஃபேனோட ஸ்டாண்டுங்க அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ப்ரைஸ் கேட்கல, எப்படி நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிவிட்டு, தேவைப்படுறவங்க போயிட்டு வாங்கிக்கோங்க கேட்டு. நம்ம ப்ரைஸுன்னு சொல்லுங்கள், நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீக் போனால் நம்ம எடுத்து போடுறோம். எல்லாமே மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் விட இந்த மாதிரி பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. இந்த சைலன்சர், ஹேண்டில் பேர் அந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சில திங்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி திங்ஸ் எதுனா வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் இருக்கதான்னு சொல்லிவிட்டு நம்ம கவர் பண்ணி போடலாம் நம்ம சேனலில். நீங்கள் இருந்துச்சுன்னா போயிட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஓல்டு பெயிண்ட் டப்பாலாம் கூட விற்கிறாங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருந்துச்சு. நம்ம ஒரு மானிட்டர்லேருந்து நம்ம டபுள் மானிட்டராக கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கனெக்டரு 150 தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த ரிமோட்லாம் நிறைய இருந்தது, ஓல்டு ரிமோட்டுங்க. வேணுன்றவங்க ரிமோட்டு போட்டு வாங்கிக்கோங்க. எல்லாம் 20 ருபீஸ் 30 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க ரிமோட்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா, சோனி, சாம்சங்கோட ஓல்டு விண்டேஜ் மாடல் இருக்குது பார்த்திங்களா, அதனோட கேஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லாமே 30 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தாங்க. அந்த உங்களுக்கு ஸ்லைட் டைப்பு அந்த மாதிரி வரா மாதிரினா உங்களுக்கு 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே நார்மல் மொபைல் மாதிரினா உங்களுக்கு 20 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க போயிட்டு. இங்கே பல்லாவரத்தில் நான் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. சில ஐட்டம் அங்கே இல்லாதது இங்கே நிறைய இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஷாப்பில் இந்த ஓல்டு டயருங்களாம் இருந்து செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் நியூ விற்கலன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓல்டு தான் இருந்துச்சு. பைக்கோட ஸ்பேர்ஸ் தான் நிறைய. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராடக்ட் கண்டிப்பாக இங்கே எங்கன்னா இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரிமோட் கார்லாம் இருந்தது, பட் அது ஒர்க் ஆகணும்னு தெரியல, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமரா ஒன்று பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். நல்லா தான் ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அது பேக் சைடு இங்கோ உடஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த இது என்னன்னு தெரியல, இந்த போர்டு மதர் போர்டு, இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ஸ்பீக்கரும் 80 ருபீஸ் தான் சொன்னார். நம்மளுக்கு தேவைப்படாது, ஸ்பீக்கர் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் சில ஷாப்பில் இருந்தது, அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு நோக்கியாவோட ஹெட்ஃபோனோட ஒரு அடாப்டர் ஒன்று பார்த்தேன். அது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். சில ஃபேஸ்புக்கெலாம் சில பேர் போட்டிருந்தாங்க 800 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு. இங்கே 50 ருபீஸ் தான் கேட்டார் அவர். இல்லைனா கொடுங்க 20 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு. வேணுன்றவங்க போயிட்டு வாங்கிக்கோங்க.
நிறைய ஷாப் பார்த்திங்கன்னா நிறைய கேப் விட்டு தான் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரமாக இருக்குது. அப்படியே மார்க்கெட்டு பல்லாவரம் மாதிரி கண்டினியூவாக கிடையாது, தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஓல்டு புக்குங்க அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. புக்ஸுங்க அந்த மாதிரி நியூவும் இருக்குது, ஓல்டு இருக்குது. ஆம்ப்ளிஃபையர் பார்த்தோம். சரி ஆம்ப்ளிஃபையர் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே பட்ஜெட்டை அதிகமாக தான் சொன்னாங்க. 4000 5000 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. எல்லாமே ஹெவி காமிச்சாங்க. நம்மளுக்கு ஹெவி தேவைப்படாது, ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படி சொல்லிவிட்டு அந்த ப்ளூடூத் எடுத்து அது உள்ளேருந்து போர்டு இது பண்ணி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம ஓல்டு டிவிடியில். சரி அது ரொம்ப தண்ணிலாம் போயிட்டு ஒரு மாதிரி அந்த இது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் இந்த டிவிடி பிளேயர் வேணுன்றவங்க வாங்கிக்க, இந்த போர்ட்டபிள் டிவிடி பிளேயர். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தேன். இது 150 தான் சொன்னாங்க. சரி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இதை போயிட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஒர்க்கிங் தான். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாப்லாம் கூட நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். சரி வேணும்னு நம்மளுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு அப்படி சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அந்த மாதிரி திங்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது. சைலன்சர் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ் கிடையாது, வேணுன்றவங்க பார்த்துக்கோ. இது ராயல் என்ஃபீல்டோட சைலன்சர்னு நினைக்கிறேன், பார்த்தா அப்படி தான் இருக்குது. அப்புறம் இந்த மேலே உள்ள டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் 50 இது பெட்ரோல் டேங்க்கு. இது ஆனால் இந்த ரீஸ்டோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஓல்டு வின்டேஜ் மாடலோட பைக் எடுத்து, அவங்களுக்கு இந்த மார்க்கெட் வந்து சூட்டபுளாக இருக்கும். நிறைய திங்ஸ் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேமராவோட லைட்டிங் வரும்ல, அந்த இதெல்லாம் இருந்துச்சு அங்கே. இந்த ஷாப்பில் தான் நம்ம பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரும் ப்ளஸ் ஸ்பீக்கரும் வாங்கியிருந்தோம். அது வந்து நான் வீடியோவில் போடல, அவங்க செப்பரேட்டாக ஷாப்பில் வச்சுருந்தாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்லேயே ஷாப் இருந்துச்சு அவங்களோடது. நம்ம ப்ரைஸ் கேட்டு பார்த்தோம், எல்லாமே அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஓனர்கிட்ட பேசி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 800க்கு வாங்கியிருந்தோம். நம்ம பேசிக் ஆம்ப்ளிஃபையர் ஒன்று ப்ளஸ் ஊஃபரோடு சேர்த்து ஒரு 3 ஸ்பீக்கர் இருந்துச்சு ஸ்பேரு. அது எல்ஜியில் நம்ம வாங்கியிருந்தோம். அது ஒரு 600 வந்தது. அது ரெண்டுமே சேர்த்து நம்ம வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வேறு எதனா திங்ஸும் வாங்கலாம்னு நம்ம பார்த்துருந்தோம். சரி வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே ஜென்ரலாக இந்த பைக்கோட ஸ்பேரு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மூங்கிலெல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த காவடிலாம் எடுப்பாங்க பாருங்கள், அது இருந்துச்சு. அப்புறம் மூங்கிலோட ஏணிலாம் நிறைய இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இருந்தது. வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கோட்டைக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இந்த ரோடு போகும். அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த மார்க்கெட் உள்ளே போயிடலாம். இந்த பக்கம் இந்த பேக் சைடு, இந்த சைடு ரைட் சைடில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும் மார்க்கெட் உள்ள. வாங்கிட்டு வந்த திங்ஸ் வந்து ரூமில் வந்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம கழட்டி உள்ளே பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஆன் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு. ஆனால் அங்கே ஆன் பண்ணி பார்க்கல நான். பட் ஸ்பீக்கர்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மேஜராக எந்த டேமேஜ் ஆகாது. சின்ன சின்ன ஒயர் எதுனா கட் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா எதனா ஷார்ட் ஆகிருக்கும், இல்லை ஒயர் கட் ஆகிருக்கும், இல்லை எர்த்து எதனா பாஸ் ஆகலாம். அதனால் நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம் பவர்லாம் எதனா வருதான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா ஆன் பண்ணி பார்த்தோம், ஆன் ஆயிடுச்சு. நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதோட நம்ம ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லை யூஎஸ்பி ஆப்ஷன் எல்லாமே போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம்.
அதுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருந்தாங்க. சரி அந்த ரிமோட்டும் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா பேட்ரி இல்லாமல் இருந்தது. சரின்ட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இல்லை சரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம். நம்ம இது முன்னாடி நான் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ணி பாருங்கள். ஏன்னா எதுனா உள்ளே ஒயர் கட்டாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளமாக இருக்கும். நான் அந்த சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் ஸ்பீக்கர்லாம் செக் பண்ணிட்டேன். நம்ம ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருக்குது. அது ஜென்ரல் க்ளீனிங் மட்டும் ஒன்று பண்ணணும். உள்ளெல்லாம் ரொம்ப எலி அதனோட இது டஸ்ட்டெலாம் உள்ளே நிறைய இருந்தது. அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். சின்ன சவுண்டு வர மாதிரி இருந்தது. அதனால் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஜியில் அது 8 ohms வரும், டபுள் மேக்னெட்டு. ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம. அதனால தான் நம்ம அங்கே செக் பண்ணேன். நான் வாங்கும் போதே டபுள் மேக்னெட்டு 8 ohmsனால சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு.